ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமைலாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எசாயா புத்தகத்திலிருந்தும், இரண்டாவது வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் சிறப்பாக முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் மமதையோடு தாங்கள் தான் பெரியவர்கள், கடவுள் தங்களுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்திருக்கிறார் என்று மமதையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களினத்தை பார்த்து எசாயா இறைவாக்கினர் கூறுகிறார், நான் மக்களை புறவினத்தாரையும் உள்ளே கொண்டு வருவேன், அவர்களை ஒன்று சேர்ப்பேன், அவர் கடவுளுடைய மாட்சியை காண்பார்கள், அவர்களுடைய சென்று அறிவிப்பார்கள், அவர்களிலே லேவியரையும் குருக்களையும் நான் ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு கலக்கமுறை செய்தது. ஏனென்றால் கடவுள் சீனாய் மலையிலே தங்களுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்தார் என்ற ஒரு எண்ணத்திலே கடவுள் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள், தாங்கள் கடவுளுடைய மக்கள், கடவுள் தங்களுக்காக போரிட்டார் என்று ஒரு மமதியோடு காத்து கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த வார்த்தை பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் தாங்கள் தான் எல்லாம் என்ற ஒரு இடத்திலே இல்லை, உங்களோடு இவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை எசாயா இறைவாக்கினர் எடுத்துக்கூறார். அது இல்லாமல் புறவினத்தார்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்களும் கடவுளுக்குரியவர்கள் தான், அவர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான், அவரும் கடவுளை வணங்குவதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது, அவரும் கடவுளை அறிவிப்பதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது, அவர்களும் கடவுளை தாங்கி செல்வதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கிறது என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவிடுகிறார். அதே நேரத்திலே எபிரேய ஆசிரியர் கடவுள் உங்களை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார் என்றால் தாயன்போடு உங்களை கண்டிக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் உரிமையோடு தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பது போல உங்களை கண்டிக்கிறார். அதனால் துன்பமும் துயரமும் வேதனையும் வருகின்ற பொழுது பயந்து விட வேண்டாம், நடுங்கி விட வேண்டாம், ஒடுங்கி விட வேண்டாம். ஏனென்றால் அந்த துன்பமும் துயரமும் இன்னும் ஒரு படி உங்களை மேலே உயர்த்துவதற்காக இருக்கலாம். நெருப்பில் பொன் புடமிடப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய தரத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் ஒரு கல்லில் ஒரு ஒளியினுடைய அடி எத்தனை படுகிறதோ அதற்கேற்ற போல அந்த சிலை அழகாக உருவாகும். உடைகின்ற முட்டையிலிருந்து தான் வாழ்வு மலரும், உடைகின்ற முட்டுகளிலிருந்து தான் மலர் உண்டாகும். அதனால் வலி என்பது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான ஒரு வழிமுறை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, துன்பம் இல்லாமல் எதையும் கடந்து செல்லவே முடியாது. நம் வாழ்விலே கடவுள் நமக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் இந்த துன்பத்தை வைத்து நாம் இன்னொரு அடி தாண்டி செல்வதற்கான ஒரு வழி என்பதை நாம் அறிந்து கொள்ளதான் இந்த 2ஆம் வாசகம் அழைக்கிறது. அந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியில் ஒருவர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் மீட்பா என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்கிறார். இந்த கேள்வியை நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர் எதை வைத்து அதை கேட்டிருக்கலாம்? ஒருவேளை கேள்வி கேட்டவர் சமாரியராக இருந்திருக்கலாம், புறவினத்தராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கேட்ட கேள்வி நியாயமானது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் விண்ணகமா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் விமோச்சனம் கிடைக்குமா என்ற கேள்வி இப்படி கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு அழகான ஒரு பதிலை அங்கே கூறுகிறார். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள் என்றால் இந்த இடுக்கமான வாயில் என்பது நம் வாழ்விலே நாம் கடக்க வேண்டியது. நாம் மிகவும் பிடித்த ஒரு உணவை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவது, ஒருவரிடம் பேசவே கூடாது என்று நாம் கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்ற பொழுது இல்லை, அவரை மன்னித்து அவரோடு பேச வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொடுப்பது, அதுதான் இடுக்கமான வாயில். ஒருவருடைய முகத்தில் நாம் முழிக்க கூடாது என்கின்ற பொழுது எதிரே வருகின்ற அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா என்று கேட்பது கூட இடுக்கமான வாயில் தான். இந்த இடுக்கமான வாயில் என்பது செய்ய முடியாததை செய்ய துணிவது. அது நம்மால் முடியும், ஆனால் நம்மிடம் இருக்கின்ற யூகவாலும், நம்மிடம் இருக்கின்ற உயர்ந்தவன் என்கின்ற ஒரு எண்ணத்தினாலும், நம்மிடம் இருக்கின்ற அந்த மமதியினாலும் ஒரு சில காரியங்களை விட்டு நாம் செய்யாமல் விட்டு விடுவோம். தெரு ஓரத்திலே ஒரு ஏழை அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மிடம் உதவி கேட்கின்ற பொழுது இருந்தும் அதை விட்டு கடந்து செல்கிறான் அல்லவா, அவன் இடுக்கமான வாயிலை கடக்க மறந்து செல்கிறான். அந்த இடுக்கமான வாயில் என்பது கொடுப்பது, தன்னிடம் இருப்பதை கொடுப்பது. மிகவும் எளிமையானதுதான் இடுக்கமான வாயில்.
அதை நாம் மிகவும் கடினமாக மாற்றி விடுகிறோம். அந்த இடுக்கமான வாயில் என்பது கடவுள் நம்மை விண்ணகத்தில் அழைக்கின்ற அந்த வாயில், இறைவனை சந்திக்கின்ற அந்த வாயில். அந்த வாயிலுக்கு நாம் ஒரு நிகழ்வை இங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் அறிவித்த நற்செய்தியில் பாதி தான் கண்ணால் கண்டவற்றை தான் அறிவித்தார். காட்டு மலர் செடியை பாருங்கள் என்றார், கடுகு விதையை பற்றி பேசுவார், கடலிலே மீனை பற்றி பேசுவார், இந்த இடுக்கமான வாயிலை பற்றி பேசுவார், செல்வந்தர் ஏழையை பற்றி பேசுவார், தான் கண்டதையும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் செய்ததையும் மறைநூலறிஞர்கள் மக்களை ஏமாற்றியதையும் தான் அவர் அவர்களுக்கு புரியும் வண்ணம், அவர்கள் மனதிலே நிற்கும் வண்ணம் ஒரு கதையாகவோ ஓமையாகவோ சொல்லியிருப்பார். இந்த இடுக்கமான வாயில் வழியாக என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொல்லியிருப்பார். எருசலேமிலே பொன் வாயில் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பொன் வாயிலில மிகப்பெரிய கதவு இருக்குமாம். அந்த மிகப்பெரிய கதவு காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை திறந்திருக்குமா. 5 மணிக்கு பிறகு பெரிய கதவு மூடப்படும். பிறகு சிறிய கதவு மட்டும்தான் திறந்திருக்கும். வெளியிலிருந்து வருவர்கள் அது வழியாக உள்ளே செல்வார்கள். பொதுவாக யூதர்கள் வாணிகம் செய்வதற்காக ஒட்டகங்களிலே வெளியூருக்கு சென்று விட்டு திரும்பி வருவார்கள். அப்போது அந்த ஒட்டகம் முழுவதும் வலுவாக இருக்கும். அதாவது தாங்கள் கொண்டு சென்ற பொருட்கள் அனைத்தும் அந்த ஒட்டகத்தின் மேல்தான் இருக்கும். அது அந்த வாயிலானது சிறிய வாயிலானது ஒருவர் மட்டும் செல்லக்கூடிய இடுக்கமான வாயிலாகத்தான் இருக்கும். அதிலே ஒருவர் போவதற்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒட்டகம் செல்ல வேண்டும் என்றால் ஒட்டகம் மாத்திரம்தான் செல்லலாம். அந்த ஒட்டகத்தின் மேல் இருக்கின்ற சுமைகளோடு அதால் செல்ல முடியாது. அதனால அந்த ஒட்டகத்தில் இருக்கின்ற சுமைகளை அனைத்தையும் இறக்கி வைத்து விட வேண்டும். சுமையை இறக்கி வைத்து விட்டுதான் அந்த ஒட்டகம் அங்கே கடந்து செல்ல முடியும். அதை குறித்து தான் இயேசு சொல்லியிருப்பார், செல்வர் விண்ணரசில் புகுவது மிக கடினம், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. இதைதான் அங்கே சொல்லியிருப்பார். அந்த இடுக்கமான வாயில் வழியாக அந்த ஒட்டகம் சென்றுவிடும். எப்படி செல்கிறது என்றால் அது மேல் இருந்த சுமைகளை பலுவை அவர்கள் அகற்றியதால் அந்த ஒட்டகம் உள்ளே நுழைய முடிந்தது. அதுபோல நம்மிடம் இருக்கின்ற பலு, நம்மிடம் இருக்கின்ற சுமைகளை நாம் கடவுளிடம் இறக்கி வைத்து விட்டு அந்த இடுக்கமான வாயில் வழியாக அவரிடம் செல்ல வேண்டும். நாம் இறக்கி வைத்து விட்டோம் என்றால் அந்த வாயில் இடுக்கமாகவே இருக்காது. அந்த வாயில் நமக்கான வாயில். அந்த வாயிலில் செல்வதற்கு ஏற்றாற் போலதான் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் மனதிலே பல வகையான எண்ணங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாதவற்றையும் முறையில் சுமந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் வாழ கொடுத்த இந்த உலகத்திலே சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் அடித்து கொண்டு சாகின்ற முட்டாள்களுக்கு அது இடுக்கமான வாயில் இன்னும் இடுக்கமாகத்தான் இருக்கும். கடவுள் வாழ்வதற்காக படைத்த இந்த உலகத்திலே சாதியின் பெயரால் கொல்லுவது கூட அதை மேலுமாக இறுக்கமாக்குகிறார்கள். ஒருவனை கொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் தான் வாழ, தான் உணவு உண்ண, தன் குடும்பங்கள் வாழ இன்னொரு குடும்பத்தை அழிப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பது கூட தெரியாமல் பல கிறிஸ்துவர்கள் கூட இதை செய்கிறார்கள். பல கடவுளை வணங்குகின்ற இந்துக்கள், கடவுளை நேசிக்கிற அனைத்து மத சகோதரர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு பொது வாழ்வு கொடுக்க அழைக்கிறார். இடுக்கமான வாயில் வழியாக நாம் நுழைய வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு நாம் தனி மனிதனாக செல்ல அழைக்கப்படுகிறோம். கடவுளிடம் செல்லுகின்ற பொழுது நாம் உள்ளம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். எதையும் சுமந்து கொண்டு அவரிடம் செல்ல வேண்டாம். ஏனென்றால் நாம் பிறக்கின்ற பொழுது எதுவும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். எந்தவித எண்ணமும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். எந்த ஒரு எதிர்நோக்கும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். ஆனால் இறைவனிடம் செல்லுகின்ற பொழுதும் அதே குழந்தை உள்ளத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். சுமந்து கொண்டு செல்வதால் நமக்கு அது சுமையாகத்தான் இருக்கும். அந்த சுமைகளை இறக்கி வைத்து விட்டு வர கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால் முடிந்தவரை இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே தேவையில்லாத சுமைகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத ஆணிகளை நாம் பிடுங்கிக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நல்ல மனிதனாக வாழ வேண்டும். நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்றால் எல்லாருக்கும் உரிய மனிதராக வாழ வேண்டும். மனிதன் என்பவன் எல்லாருக்கும் உரியவன். அவன் பிறக்கின்ற பொழுது அவன் பின்னே எந்த விதமான சாதியும் கிடையாது. அவன் பிறக்கின்ற பொழுது அவன் பின்னே எந்த விதமான மதமும் கிடையாது. அவன் பிறக்கின்ற பொழுது எந்த விதமான மொழியும் கிடையாது. அவன் வளர வளரதான் அவன் எந்த சமுதாயத்தில் இருக்கிறானோ, எந்த நாட்டில் இருக்கிறானோ, எந்த மதத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பது வளர வளரதான் தெரிகிறது. ஒரு குழந்தையை அதன் வழியிலே விட்டுவிடுங்கள், அது எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். என்றால் இந்த சமுதாயம்
நல்லதை சொல்லிக் கொடுத்தால் நல்லது வரும், கெட்டதை சொல்லிக் கொடுத்தால் கெட்டவைதான் வரும். அதனால் முடிந்தவரை சமுதாயத்திற்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ வேண்டுமானால் நமது பிள்ளைகளை இறைவனுக்குரிய மக்களாக வளருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகில் வாழ்கின்ற எல்லாரும் சமமானவர்கள், யாரும் உயர்ந்தவரும் அல்ல, யாரும் தாழ்ந்தவரும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல, யாரும் ஏழையும் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் கடவுளுடைய கண்ணுக்கு அவருடைய அன்பு மக்களே என்கின்ற ஒரு பேதமையை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த இடுக்கமான வாயில் என்பது நாம் கடவுளை சந்திக்கின்ற அகலமான வாயிலாக மாறும். அது ஆண்டவரோடு நாம் இணைந்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து செவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.